டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பார்க்குறது பெண்கள் பற்றி தான். அதாவது பெண்களுக்கு இருக்கக்கூடிய சாதனை பெண்கள் அவங்கள பற்றி. விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அப்படின்னு நம்மளுக்கு ஒரு டாபிக் இருக்கு இல்லைங்களா? ஏற்கனவே நம்ம வீடியோலாம் பண்ணியாச்சு. அதில் எல்லாத்தையுமே எடுத்து போட்டிருக்கிறோம். அதில் இதுவும் இதில் ஃபுல்லாக எல்லாத்தோட இதை பற்றியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஜிகே போர்ஷன் கண்டிப்பாக இது கொஷின் வர ஏரியாக்கள் இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்குது. அப்புறம் இதுவும் நம்மளுக்கு பொறுத்துக்களை இப்படி கேட்கலாம். பெண்மை, உயர்வு, மறுபடியும் மூணு வச்சு ஆப்ஷன் 3 இது வச்சு கேட்கலாம். அதாவது பெண்மை ஹைஃபன் உயர்வு ஹைஃபன் பண்டித ராமாபாய் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு சிறப்பு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரியான கொஷின் நம்ம எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு அதிகம். கண்டிப்பாக குரூப் 4 கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம். குரூப் 2க்கும் கண்டிப்பாக கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் இருக்குது, சிலபஸ்லேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்ப்போம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்டாக இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் பார்த்தீங்கன்னா. அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்குரிய சிறப்பு திட்டங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த லெசன் நல்லாவே இம்பார்ட்டண்டாக இருக்குது. 9th புக்கு தாங்க. 9th புக்லேயும் நல்ல தெளிவாகவே இருக்குது தமிழ். ஓகே, சங்ககால பெண்பார் புலவர்கள். இதில் என்ன விஷயம் அப்படின்னா, சங்ககால பெண்பார் புலவர்கள் எப்படி கேட்குறாங்க அப்படின்னா, ஏற்கனவே கேட்டிருக்காங்க. இது எப்படி கேட்டாங்க அப்படின்னா, இது வெள்ளி வீதியார் கொடுத்துட்டு இது அதாவது ஆண் புலவரா பெண் புலவரா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? வெள்ளி வீதியார் அப்படிங்கிறவங்க ஒரு பெண்பார் புலவர். ஸோ அந்த மாதிரி கேட்குறாங்க. அதனால பெண்பார் புலவர்கள் பார்த்தீங்கன்னா அதாவது ஆண் பெயர் மாதிரியே இருக்கும். அவங்களுடைய பெயர் பார்த்தீங்கன்னா வெள்ளி வீதியார்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நம்மளுக்கு நப்பசலை இதெல்லாம் கூட ஓகே. ஸோ பார்த்துக்கோங்க. பெண்பார் புலவர்கள் யாருன்னா ஔவையார், ஒக்கூர் மசாத்தியார், ஆதிமந்தியார், வெண்ணி குயத்தியார், பொன்முடியார். இந்த பொன்முடியார் கூட நம்மளுக்கு ஒரு பெண்பார் புலவர் மாதிரி தெரியாது நம்மளுக்கு பார்த்தா. அல்லூர் நன்முல்லையார். நம்ம ஏற்கனவே முத்துலட்சுமி அம்மையார் பற்றி பார்த்துருக்குறோம். பெண்மை புரட்சி முத்துலட்சுமி பார்த்துக்கோங்க. அப்படியே நோட் பண்ணி எழுதி வச்சுக்கோங்க. பெண்மை ஹைஃபன் புரட்சி ஹைஃபன் முத்துலட்சுமி. கண்டிப்பாக பொறுத்துக்களை வைக்கிறதுக்கு சூப்பரான இது இருக்குது. வைப்பாங்க டேலண்டாக இது எடுக்கணும் அப்படின்றதுனா கண்டிப்பாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரொம்ப டஃப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. பெண்மை ஹைஃபன் புரட்சி ஹைஃபன் முத்துலட்சுமி. அப்போ புரட்சினா முத்துலட்சுமி. ஓகே, 1886 to 1968 தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர். ஓகே, தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர், இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர், சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர். இதெல்லாம் இயர்லாம் சொல்லி நம்ம போட்டிருக்கிறோம். அதுலேயே சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்மணி. ஓகே, தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம் ஆகியவை நிறைவேற காரணமாக இருந்தவர். என்னென்ன சட்டங்கள் நிறைவேற காரணமாக இருந்திருக்கிறாங்க? தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம், இருதார தடை சட்டம், இருதார மனம் அந்த தடை சட்டம், பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சட்டம், குழந்தை திருமண தடை சட்டம். ஓகே, இதெல்லாம் நிறைவேற காரணமாக இருந்தாங்க. அடையாறுல 1930 அவ்வை இல்லம், 1952 புற்றுநோய் மருத்துவமனை நிறுவியிருக்காங்க. 30 அவ்வை இல்லம், 52 புற்றுநோய் மருத்துவமனை. ஸோ சும்மா நம்ம மறுபடியும் அதை மறுபடியும் நம்ம விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு அதை நல்லா தெளிவாக நல்லா படிச்சிருந்தீங்க அப்படின்னா மறுபடியும் இது பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு ரிவிஷன் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல பெஸ்ட் ரிவிஷனாக இருக்கும். இது சும்மா ஒரு நோட்ஸ் எடுத்த மாதிரி ஹிண்ட்ஸ் மாதிரி தான் இதில் இருக்குது. இது ரொம்ப ஈஸியாக இருக்குது. என்ன தேவையோ அது இருக்குது, அவ்வளோதான். இது கண்டிப்பாக வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். எழுதுனவங்களுக்கு தெரியும் எப்படிலாம் கொஸ்டின் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அதாவது முடியாது பெண்ணாளி என்கிற மாயையினை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார். யாருன்னு கேட்கலாம். ஓகேங்களா? ஆப்ஷன் வைக்கலாம், பார்த்துக்கோங்க. இது அப்படியே கொஸ்டினுக்கு நம்ம ஈஸியாக எடுக்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. அதனால இது கொஸ்டின் மாதிரியும் தெரியாது. அதனால நிறைய பேர் படிக்கவும் மாட்டோம். ஓகேங்களா? பார்த்துக்கோங்க. முடியாது பெண்ணாளி என்கின்ற மாயையினை முடக்க எழுந்தவர் தந்தை பெரியார். விடியாது பெண்ணாளி என்கின்ற கேலியினை மிதித்து துவைத்தவர் பாரதியார். விடியாது பெண்ணாளி என்கிற கேலியினை மிதித்து துவைத்தவர் பாரதியார். பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமாவென இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன். ஓகே, பெண்ணடிமை தீரும் வரை மண்ணடிமை தீருமாவென இடிமுழக்கம் செய்தவர் பாரதிதாசன். ஓகே, பெண்மை உயர்வு பண்டித ராமாபாய்.
இதேதான், அதுதான் சொன்னேன் இல்லைங்களா, ஒவ்வொரு இதுக்கும் கொடுத்துருக்காங்க, ஒவ்வொரு பெண்களுக்கும் கொடுத்துருக்காங்க, அதனுடைய சிறப்பு கொடுத்துருக்காங்க. அதனால இது பொறுத்துக்கெல்லாம் வரும். காலம் பாருங்க 1858 1922 காலம் நோட் பண்ணிக்கோங்க. இவர் சமூக தன்னார்வலர், தடைகளை மீறி கல்வி கற்று பண்டிதராகியவர், பெண்களின் உயர்வுக்கு துணை நின்றவர். பண்டித ராமபாய். ஒரே இது கொடுத்திருக்காங்க, கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம். இவ்வளவு விஷயங்கள் நம்ம இங்க பார்த்தோம். ஒவ்வொரு சமூக சீர்திருத்தவாதிகள் பாரதியார் இவங்களாம் சொன்ன வரிகள் பார்த்தோம். இங்க அரசாங்கத்துக்கு ஒரு லைன் கொடுத்திருக்காங்க, கற்க வேண்டும் பெண்கள் என்று முழங்கியது அரசாங்கம். பெண்மை துணிவு மூவலூர் ராமாமிர்தம். காலம் 1883 1962. தமிழகத்தின் சமூக சீர்திருத்தவாதி, எழுத்தாளர், திராவிட இயக்க அரசியல் செயல்பாட்டாளர். தேவதாசி ஒழிப்பு சட்டம் நிறைவேற துணை நின்றவர். தமிழக அரசு 8ஆம் வகுப்பு வரை படித்த இளம் பெண்களுக்கான திருமண உதவித்தொகையை இவரின் பெயரால் வழங்கி வருகிறது. மூவலூர் ராமாமிர்தம் பெயரால தான் 8ஆம் வகுப்பு வரைக்கும் படிச்ச பெண்களுக்கு திருமண உதவித்தொகை வழங்குறது இவருடைய பெயரால வழங்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பெண்மை சிறப்பு. ஐடா சோஃபியா ஸ்கட்டர் 1870 1960 காலம். பெண்கள் மருத்துவராவதை மருத்துவ உலகமே விரும்பாத காலத்தில் மருத்துவராகி தமிழகத்திற்கு வந்து வேலூரில் இலவச மருத்துவம் அளித்தவர். ஓகேங்களா? பெண்மை அறிவு. சாவித்ரிபாய் பூலே 1831 to 1897 வரை. 1848 பெண்களுக்கென தொடங்கப்பட்ட பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றியவர். இவரை நாட்டின் முதல் ஆசிரியர். பார்த்துக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதெல்லாம் போட்டிருப்போம் நம்ம ஏற்கனவே. நம்ம பெண்களுக்கு அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிற அந்த வீடியோல செம்மையா கொஸ்டின் வந்து ஒரு 20 கொஸ்டின் வந்து சூப்பரா அதை சமைச்சர் புக்லயே நம்மளுக்கு கொடுத்துருந்தாங்க. அது யார் முதன்மை பெண்மணிகள் அப்படின்னு சொல்லிட்டு அதுல வந்துருந்துச்சு. ஸோ வீடியோ பார்க்காதவங்க பாருங்க. அதே மாதிரி விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்கு, அது எல்லா நம்ம தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டாங்களோ அது எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம், வீடியோ பண்ணிட்டோம். இது என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் இவர் தான் நாட்டின் முதல் பெண் ஆசிரியர். யாருங்க? சாவித்ரிபாய் பூலே. ஓகே. பாகிஸ்தானில் பெண் கல்வி வேண்டுமென போராட்ட களத்தில் இறங்கிய போது மலாலாவின் வயது 12. 1997. நம்மளுக்கு ஒரு இது தொடர்ந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கலித்தொகையிலிருந்து அந்த இது கேட்பாங்க. அந்த பண்ணெனப்படுவது பாடறிந்துள்ளதில் கண்ணெனப்படுவது அந்த மாதிரியான அந்த வரிகள் கொடுத்து அதுல இருந்து லாஸ்ட் அந்த முடிகிற எண்டு வந்து நம்மளுக்கு மாறி மாறி வச்சு ஆப்ஷன்ல கேட்பாங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இனி வந்து நம்மளுக்கு ட்ரெண்ட் மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் இந்த மாதிரி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். பாருங்க, பெண்கள் படிக்கணும், நாட்டின் கண்கள் திறக்கணும், இன்னும் படிக்கணும், உயர்வு என்றும் விளையணும், ஆணும் பெண்ணும் சரிநிகர் என்னும் அறிவு வளரணும், அன்பினில் அகிலம் பூக்கும் உண்மை புரியணும். ஸோ இந்த மாதிரியான பார்ட்ல சின்ன சின்ன விஷயங்களை நம்ம கண்டிப்பா தெரிஞ்சே ஆகணும். இதெல்லாம் நம்ம படிக்கவே மாட்டோம். ஒரு கிளான்ஸ் கண்டிப்பா பாருங்க. இந்த மாதிரியான லெசன்ஸ்லாம் சும்மா ஒரு கோத்ரூ பண்ணி பாருங்க. பாருங்க, 2014 நோபல் பரிசு வாங்கின பெருமைக்குரியவர் கைலாஷ் சத்யமூர்த்தி. 2014 2 பேரும் வாங்கியிருக்காங்க, சேர்ந்துதான் வாங்கினாங்க. 2014 கைலாஷ் சத்யமூர்த்தி, மலாலா 2 பேர்த்துக்கும் பகிர்ந்தளிக்கப்பட்டது. இதையும் பார்த்துக்கங்க. இது பாருங்க, பெண் கல்வி ஊக்குவிப்பு திட்டங்கள். ஈவேரா நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம் பட்ட மேற்படிப்புக்கு உரியது. ஓகே, பட்ட மேற்படிப்புக்கு உரிய உதவி திட்டம் நாகம்மை இலவச கல்வி உதவி திட்டம். ஓகே. சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம். சிவகாமி அம்மையார் கல்வி உதவி திட்டம் கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. கல்வி திருமண உதவித்தொகை ஆகியவற்றுடன் தொடர்புடையது. தவிகாஸ்பீடியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இணையதளத்துல பார்க்க சொல்றாங்க. இந்த ஒரு இதுக்காக சும்மா ஒரு மைண்ட்ல வச்சுக்கோங்களேன், ஒரு வேளை கேட்டாங்கன்னா என்ன பண்றது. தனித்தமிழில் சிறந்த நீலாம்பிகை அம்மையார் 1903 1943 மறைமொழி அடிகளின் மகள் ஆவார். தந்தை போலவே
தனித்தமிழில் பற்றுடையவர். இவரது தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகராதி, முப்பெண்மணிகள் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர் ஆகிய நூல்கள் தனித்தமிழில் எழுத விரும்புவோருக்கு மிகவும் பயனுள்ளதாக விளங்குகின்றன. மறைமலை அடிகளாருடைய மகள் நீலாம்பிகை அம்மையார். இவங்க தான் ஃபர்ஸ்ட் பெரியார் அப்படின்னு அழைச்சவங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோம். ஒரு இதுல கொடுத்துருக்காங்க புக்ல. பெரியாரை அழைத்தவர் ஃபர்ஸ்ட் பெரியார்னு அழைச்சவங்க. இவங்களுடைய நூல்கள் மட்டும் பார்த்துக்கோங்க. தனித்தமிழ் கட்டுரை, வடசொல் தமிழ் அகராதி தமிழ் அகர வரிசை, முப்பெண்மணிகளின் வரலாறு, பட்டினத்தார் பாராட்டிய மூவர். இது எல்லாமே இவங்களுடைய நீலாம்பிகை அம்மையாருடைய நூல்கள். இவங்களுடைய காலம் 1903 to 1943. கோத்தாரி கல்விக்குழு 1964ஆம் ஆண்டு கோத்தாரி கல்விக்குழு தன் பரிந்துரையில் அனைத்து நிலையிலும் மகளிர் கல்வியை வலியுறுத்தியது. ஸோ கோத்தாரி கல்விக்குழு எதை வலியுறுத்தி இருக்கு? மகளிர் கல்வியை வலியுறுத்தி இருக்கு. இது கோத்தாரி கல்விக்குழு அதிகமாக கொஸ்டின்ஸ், ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். 1964 கோத்தாரி கல்விக்குழு போட்டாங்க. ஓகே, அப்போதான் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது ஆரம்ப கல்வி உரிமை சட்டம் கொண்டு வரதுக்காக 1968 கொண்டு வந்திருப்பாங்க. அது வந்து இதுதான் இந்த குழுவின் மூலமா தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இதுல என்ன வலியுறுத்தி இதுல சொல்லப்பட்டிருக்குது என்னது அப்படின்னா 1964 கோத்தாரி கல்விக்குழு அமைச்சாங்க. இது வந்து அதிகமா இது வந்து பரிந்துரை பண்ணது மகளிருக்கு கல்வி வேணும் அப்படிங்கிறது தான். சாரதா சட்டம் பெண்கள் முன்னேற்றத்திற்கு தடைக்கல்லாய் இருப்பது குழந்தை திருமணம். எனவே அதை தடுக்க 1929 சாரதா சட்டம் கொண்டு வரப்பட்டது. ராஜேஸ்வரி அம்மையார் 1906 to 1955 தமிழ் இலக்கியம், அறிவியல் ஆகிய துறைகளில் சிறந்து விளங்கினார். திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் போன்ற நூல்களில் உள்ள அறிவியல் உண்மைகளை குறித்து சொற்பொழிவு ஆற்றியவர். ராணிமேரி கல்லூரியில் அறிவியல் பேராசிரியராக பணியாற்றியவர். சூரியன், பரமாணு புராணம் போன்ற அறிவியல் நூல்களை எழுதியிருக்கிறாங்க. இவங்களுடைய நூல்கள் மட்டும் பார்த்துக்கோங்க, முக்கியம். ஏன்னா இவங்களை பத்தி நம்ம இதுவரைக்கும் படிச்சது கிடையாது. ராஜேஸ்வரி அம்மையார் இவங்களை பத்தி படிச்சது கிடையாது. ஸோ இது கொடுத்துருக்குறாங்க நம்மளுக்கு, அதனால இம்பார்ட்டன்ட் தான் நம்மளுக்கு. அப்போ இவங்களுடைய நூல்கள் சூரியன், பரமாணு புராணம். இவங்க இந்த நூல்களில் இருக்கக்கூடிய அறிவியல் உண்மைகள் குறித்து சொற்பொழிவு, அதாவது ஸ்பீச் கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ சங்ககால நூல்கள் திருமந்திரம், தொல்காப்பியம், கைவல்யம் இந்த நூல்களில் இருக்கக்கூடிய இதெல்லாம். பாரதி, கவிமணி, பாவேந்தர் இவங்களுடைய வரிகள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்சது தான், இருந்தாலும் ஏற்கனவே பரிச்சயமான ஒரு விஷயம்தான். இது மட்டும் கொஞ்சம் இதா இருக்கு. பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம் சொன்னவர் பாரதி. மங்கையராய் பிறப்பதற்கே நல்ல மாதவம் செய்திடல் வேண்டும் அம்மா கவிமணியுடையது. பெண் எனில் வேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. பெண்ணுனா வேதை, பெண்ணுனா ஒன்றும் தெரியாதவங்க வேதை, அது அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த நாட்டில் அந்த எண்ணம் எவ்வளவு நாள் இருக்குதோ அந்த நாள் வரைக்குமே இந்த நாடு உருப்படாது அப்படின்னு சொல்றாரு பாவேந்தர் பாரதிதாசன். ஓகே, வரிகள் பார்த்துக்கங்க. பெண் எனில் வேதை என்ற எண்ணம் இந்த நாட்டில் இருக்கும் வரைக்கும் உருப்படல் என்பது சரிபடாது. ஓகே, வரிகள் பார்த்துக்கங்க. அறிஞர் அண்ணாவுடையது. வாழ்க்கையில் அடிப்படை தேவைகளுக்கு அடுத்த இடம் புத்தக சாலைக்கு தரப்பட வேண்டும். கதே அப்படிங்கிறவர் என்ன சொல்றாருன்னா, உலகில் சாகாவரம் பெற்ற பொருள்கள் புத்தகங்களே. அறிஞர் அண்ணாவின் வரிகள் இன்னொன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ நம்ம வரிகள் ஏற்கனவே நம்ம லைன்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம். நம்ம சொன்ன டாப்பிக்கும் இதுக்கு கொஞ்சம் இது ரிலேட் இல்லை அப்படின்னாலும் முக்கியமான இது பார்த்தேன், அதனால உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அதுக்கு ரிலேட்டடாக என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது பாருங்க. அதாவது பாரதியார், பாரதிதாசன், கவிமணி இவங்கெல்லாம் பார்த்தோம். அந்த வரிகள் அதனுடைய இதில் லிங்க்ல நீங்கள் அதோட சேர்த்து இதையும் எழுதிக்கலாம். அதுக்காக தான் கண்டிப்பாக இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். ராவணகாவியம் காலத்தின் விளைவு, ஆராய்ச்சியின் அறிகுறி, புரட்சி பொறி, உண்மையை உணர வைக்கும் உன்னத நூல். இது சொன்னவர் பேரறிஞர் அண்ணா. ராவணகாவியம், ராவணகாவியத்தின் ஆசிரியர் புலவர் குழந்தை. இவர் வந்து பெரியாரின் வேண்டுகோளுக்கு இணங்க 25 நாட்களுக்குள் திருக்குறளுக்கு இவர் உரை எழுதியிருக்கிறாராம். இதிலே குறிப்பிட்டிருக்கிறாங்க பாருங்க. ஸோ இதெல்லாமே கண்டிப்பாக அதுதான் சொல்கிறேன். சமச்சீர் புக்கை கண்டிப்பாக நம்ம ஒரு கோத்ரூ பண்ணியே ஆகணும். 6th to 12th வரைக்கும் இருக்கக்கூடிய சமச்சீர் புக்கில் இருக்கக்கூடிய ஜிகே போர்ஷன் முக்கியமாக நம்மளுக்கு என்னென்ன எந்த டாப்பிக்ல எங்கெங்க கொஸ்டின் வரும் எல்லா ஏரியாக்களும் நம்ம கவர் பண்ணியே ஆகணும். இது எல்லாத்தையும் நம்ம சிலபஸ்லாம் ஃபுல்லாக டாபிக் வைஸாக கவர் பண்ணிட்டு அடுத்த நிலைக்கு இந்த இதுக்கு போகலாம். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக சேனலை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு வந்து கரெக்டாக கொண்டு போகிறேன்.
ஏன்னா எல்லா டாபிக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கோம், கரெக்டாக பண்ணிகிட்டே தான் வந்துட்டு இருக்கோம் ஒவ்வொரு இதாக. ஸோ சில சில யூனிட் இன்னும் பேலன்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு எந்த புக்கில் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன், நான் ஏற்கனவே சொல்லியாச்சு. ஸோ நம்ம டச் பண்ணாதது இன்னும் மேக்ஸு அண்டு சயின்ஸ் பண்ணாமல் இருக்கும். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து நம்ம எக்ஸாம் கால்ஃபர் பண்ணோன்னே நம்ம போட ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ஸோ அதான் சொல்கிறாங்க பாருங்க, புலவர் குழந்தை தந்தை பெரியாரின் வேண்டுகோளுக்கு 25 நாளில் உரை எழுதியவர் யாருன்னு நம்மளுக்கு கொஸ்டின் வைக்கலாம். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன நுணுக்கங்கள், எங்கேயாவது ஒரு இடத்துல சொருகி வச்சிருப்பாங்க, அந்த இடத்துல இருந்து ஒரு கொஸ்டின் வந்துடும். இதெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம், மைண்ட்ல வச்சுக்க மாட்டோம். இந்த மாதிரியான கொஸ்டின் தான் டஃப் கொஸ்டின் அப்படிங்கிறது. இதை தான் நம்ம பார்க்கணும். கொஸ்டின் இப்படிதான் நம்மளுக்கு படிக்கிற மெத்தட். ஓகேங்களா? அதே மாதிரி இங்க பாருங்க, ராமாயணத்துல எதிர்நிலை மாந்தராக படைக்கப்பட்ட ராவணனை முதன்மை நாயகனாக கொண்டு அமைக்கப்பட்டதான் ராவண காவியம். ஓகே, ராவண காவியம் எதுக்கு? ராவணனை முதன்மை, ராவணனை எல்லாத்துலயும் ராமனை தான் இதுல வைப்பாங்க, அதாவது ஹீரோவா வைக்கிறது. இங்க வந்து ராவணனை முதன்மையா வச்சு படைக்கப்பட்டதுதான் ராவண காவியம். ஓகே, நேதாஜியினுடைய வரிகள் கொடுத்திருக்காங்க, பொன்மொழிகள். நேதாஜியினுடைய வரிகள் பார்த்துக்கோங்க, அதனுடைய அப்படியே தொடர்ச்சி எழுதிக்கோங்க. அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய குற்றமாகும். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டமாகும். எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதே மிகச்சிறந்த நற்குணமாகும். அநீதிகளுக்கும் தவறான செயல்களுக்கும் மனம் ஒப்ப இடம் தருதல் மிகப்பெரிய, அநீதியா இருந்தாலும் சரி தவறான செயல்களுக்கும் இடம் தரக்கூடாது, அது வந்து மிகப்பெரிய குற்றம். நீங்கள் நல்வாழ்வை தந்தே ஆக வேண்டும் என்பதுதான் காலத்தால் மறையாத சட்டம். இது வந்து பிரிட்டிஷ் எதிர்த்து சொல்றது. இதெல்லாம் எந்த விலை கொடுத்தாவது சமத்துவத்திற்கு போராடுவதுதான் மிகச்சிறந்த நற்குணம். இது சொன்னவர் நேதாஜி. மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்களில் வாழ கற்றுக்கொள். இரவுல, அதாவது நிழல், அதாவது வெயில்ல தான் நிழலின் அருமை தெரியும் அப்படிங்கிற மாதிரி, நீ இரவுல தான் உனக்கு இருள நிறைய நேரம் நீ இருந்த அப்படின்னா தான் உனக்கு வந்து சூரியனின் அந்த அருமை உனக்கு புரியும். அதுதான் சொல்றாரு இவர். இந்த இதுல சொல்லப்படுது, மனதை மலர வைக்கும் இளங்கதிரவனின் வைகரை பொழுது வேண்டுமா? அப்படியானால் இரவில் இருண்ட நேரங்கள்ல அதிகமா வாழ கற்றுக்குங்க அப்படிங்கிறாங்க. விடுதலையினால் உண்டாகும் மகிழ்ச்சியும் சுதந்திரத்தினால் உண்டாகும் மனத்திருப்தியும் வேண்டுமா? அப்படியானால் அதற்கு விலை உண்டு. அவற்றுக்கான விலை துன்பமும் தியாகமும் தான். ஓகே, ஸோ இதை சொன்னவர் நேதாஜி. இது நம்மளுக்கு கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. இதுல நம்ம பார்த்த வரைக்கும், இந்த நேதாஜியோட பொன்மொழி இதில் பார்த்த வரைக்கும் நம்மளுக்கு இங்க இருக்கு, இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா இதை வச்சோம்னா தான் மற்றவங்களோட ஆப்ஷன் கொடுத்து நம்மளுக்கு குழப்பத்துக்கான இது இருக்கும். அதுதான் இந்த மாதிரியான கொஸ்டின்லாம் கேட்பாங்க கண்டிப்பா. இதெல்லாம் நம்ம ஒரு வீடியோவோ பண்ணிடுவோம், முக்கியமான இதெல்லாம் எடுத்து. ஏன்னா வஞ்சினா என்ன, பாடான்னா என்ன, வலிமை நம்பி இது மாதிரிலாம் கண்டிப்பா கேட்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் நம்ம தனியா ஒரு வீடியோ பண்ணிடுவோம், முக்கியமான போர்ஷன் அப்படியே எடுத்து பார்த்துருவோம். ஏன்னா அவ்வளவும் இம்பார்ட்டண்டா இருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு கொடுக்காம போறது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா எல்லாமே நம்ம கண்டிப்பா நம்ம வாங்கியே ஆகணும் அப்படிங்கிற இதுல நீங்க நிறைய பேர் வந்து எல்லாருமே நம்ம கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்டு இருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ அந்த நோக்கை கண்டிப்பா நிறைவேறணும். அதுக்கு என்னாலான பங்களிப்பு என்னவோ அதை உங்களுக்கு கண்டிப்பா நான் பண்றேன். இது அடிக்கடி நம்மளுக்கு கேட்ட கொஸ்டின், ரிப்பீட்டட் கொஸ்டின். பாரதிதாசனின் வரிகள் பாருங்க. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகுதொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும், அவர்தாம் பெரியார், அவர்தாம் பெரியார். இதோட நிறுத்திடுவாங்க. தொண்டு செய்த பழுத்த பழம் தூயதாடி மார்பில் விழும், இந்த 2 லைன் தான் அதிகமா கேட்டிருக்கிறாங்க. சொன்னவர் பாரதிதாசன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். இதுல இன்னைக்கு கொடுத்த இந்த வீடியோல நம்ம பார்த்த அத்தனையுமே முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஸோ கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த வீடியோல இருந்து கண்டிப்பா. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.